அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அஞ்சலியோட நிழல் கூட உன் மேல படக்கூடாதா? இருடா, அவளோட நிழல்ல நீ வாழற மாதிரி பண்ற. அஞ்சலியால வாழ்க்கை. கார்த்திக், எதுக்கு இந்த நேரத்துல படுத்திருக்க? அது ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் படுத்தேன். கேள்விப்பட்டேன், நீ மறுபடியும் குடிக்கிறியாமே? ஐயோ, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? சாரி அத்தா, சாரி. அதுக்காக அண்ணி மாதிரி நான் உன்னை திட்ட போறதில்ல. ஏன்னா அஞ்சலியால உன் மனசு அவ்வளோ வேதனைப்பட்டு அதனாலதான் நீ குடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. என்னவோ நான் எல்லாரையும் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா என்னதான் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்க அண்ணன் தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு திரியிறான்னா நீயாவது இந்த அத்தைய புரிஞ்சுக்கிறியே, அது போதும். ஆமா, அஞ்சலி எதிர்காலத்துல திருந்துவானோ இல்ல உன்னை புரிஞ்சுக்குவானோ, உன் மேல அன்பு காட்டுவானோ, உனக்கு நம்பிக்கை இருக்கா? சத்தியமா நம்பிக்கை இல்ல. அன்பு பாசம்னா அவளுக்கு என்னன்னு துளி கூட தெரியாது. அப்புறம் எதுக்காக அவளுக்காக நீ குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? நீ எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ ஒருத்திக்காக உன் நல்ல குணத்தை ஏன் விடுற? சரி, இப்ப என்ன உனக்கு? அஞ்சலியே பிரியணும், அவ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அத்தா, அதுக்குதான் ஏற்கனவே டைவர்ஸ் பத்திரத்துல கூட அவகிட்ட அண்ணிய போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் அதை அப்படியே கடப்புல போட்டாங்களே, அதை என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு ஏன் கவலைப்படுற? அதான் அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சுல்ல, அத வச்சு உடனே அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணிடு. ஐயோ, இங்க பாரு, இலக்கியா உனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறா. அதனாலதான் டிவோர்ஸ் பேப்பர்ல அஞ்சலி கிட்ட கையெழுத்து வாங்கின மாதிரி வாங்கிட்டு வந்து அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே கிடப்புல போட்டுட்டா. ஏன்னா அஞ்சலியை எப்படியாவது மறுபடியும் உன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதா இலக்கியாவோட பிளானே. ஐயோ, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அத்தை. அதனாலதான் இப்ப அஞ்சலிய நிரந்தரமா பிரிய முடியாம இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இலக்கியாவை நம்புன நீ எந்த காலத்திலயும் அஞ்சலியை விட்டு நிரந்தரமா பிரிய முடியாது. அந்த கவலையில நீ ரொம்ப பெரிய குடிகாரன் ஆயிடுவ. கார்த்திக், நீ ஏன் புள்ளடா? நீ அழியறதெல்லாம் பார்த்துட்டு என்னால உயிரோடு இருக்க முடியாது. வேற என்ன செய்யறது? இங்க பாரு, அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க அத்தை, கேக்குறேன். டைவர்ஸ் கேஸுக்குன்னே சிட்டிலேயே பெஸ்ட் வக்கீல் ஒருத்தர் இருக்கார். அவர் நினைச்சா எப்பேற்பட்ட சிக்கலான விவாகரத்து கேஸையும் சும்மா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டுருவாரு. ஓ, அஞ்சலி எல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்படியே ஒரே ஹியரிங்ல அவளை ஓட விட்டுருவாரு. நீ முதல்ல அவரை போய் பாத்தீனா உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அவரோட அட்ரஸ் நான் உனக்கு மொபைல்ல அனுப்புறேன். தேங்க்ஸ் அத்தை. இன்னைக்கே நான் அந்த வக்கீல போய் பார்க்கறேன். இங்க பாரு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ நீ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். இதை நீ வெளியில சொல்லாத. ஓ, ஏன்னா கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் உன்னை தூண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. புரியுதா? இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன வக்கீல போய் பாரு. அப்புறம் உன் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷம்தான். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி, இங்க பாரு, பொறுமையா போய் பேசு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஷூர் அத்தை, நான் பாத்துக்கிறேன். போடா போ. நீ வக்கீல் கிட்ட போறது உன் வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை தீக்கிறதுக்கு இல்ல, நீ தீர்க்க முடியாத சிக்கல்ல மாற்றுறதுக்கு. ஹலோ பைரவி மேடம், வணக்கம். சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்திக்கும் அஞ்சலியும் அங்க வர்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன். நீங்க தான் என்கிட்ட சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணணும். டோன்ட் வரி மேடம், அதெல்லாம் பிரமாதமா நடிச்சு அசத்திடுறேன். அப்புறம் என் ஃபீஸு அனுப்புறேன். ஓ, தேங்க்யூ மேடம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.